Hi, NCRT grade 11 chapter 4 chemical bonding உடைய book back question answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.40. What is meant by term bond order? Calculate the bond order of N2O2 O2 plus and O2 minus அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ bond orderனா என்னது? Bond order அப்படின்னா என்னதுப்பா? ஸோ bond order is a defined as என்னது? Number of bond formed between டூ ஆட்டம்ஸ். ஸோ 2 ஆட்டம்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டோடைய கவுண்டான சொல்லுவோம் நம்ம பாண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்போ N2ஓட பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ N2க்கு நம்ம பாண்ட் ஆர்டர் தெரியணும். இப்போ N2ஓடைய p ஆர்பிட்டால் MO பாருங்க. ஸோ இல்லைனா நீங்கள் அதுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். ரைட்டா? ஆனால் புக்கில் மாலிகுலர் ஆர்பிட்டால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? நம்ம என்ன பண்ணுறோம்? p ஆர்பிட்டால் வச்சு சால்வ் பண்ணுறோம். இப்போ p ஆர்பிட்டால் நம்ம இங்கே எழுதியாச்சு. இதோடைய ஸ்பிளிட்டிங் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? ரைட். ஸோ நான் ரஃபாக தான் வரைஞ்சிருக்கேங்க. அப்போ மொத்தம் எனக்கு 6 எலக்ட்ரான். ஸோ 6 எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? 1 2 and 3 4 இங்கே 5 6 ரைட்டா? 5 6ன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இது எல்லாமே என்ன சொல்லுவோம்? ஆன்டி பாண்டிங். இது எல்லாமே பாண்டிங். ஸோ அப்போ பாண்ட் ஆர்டருடைய ஃபார்முலா என்னது? அதையும் நீங்கள் டெஃபினேஷன் சேர்த்துக்கோங்க. பாண்ட் ஆர்டர் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் டிவைடட் பை 2 அப்படின்னு போடும். அப்போ இங்கே O2க்கு நான் பாண்ட் ஆர்டர் எழுதும்போது எனக்கு என்ன ஆயிரும்னா சாரி N2க்கு எழுதும்போது என்னன்னா N2 தட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் 6. ஸோ 6 மைனஸ் 0 ஏன்னா ஆன்டி பாண்டிங்கில் எந்த எலக்ட்ரானும் இல்லை டிவைட் பை 2. அப்போ என்ன ஆன்சர் 3. ஸோ பாண்ட் ஆர்டர் 3. அப்போ 2 நைட்ரஜன் நடுவில் எத்தனை பாண்ட் வரும்? 3 பாண்ட் வரும். முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள் O2 கேட்டிருக்காங்க. இப்போ O2க்கு நான் இதே மாதிரி ஸ்பிளிட்டிங் வரைகிறேங்க. ஸோ நமக்கு எப்படி ஸ்பிளிட் ஆகும் இந்த இடத்துல? இங்கே 2 இங்கே 1 அகெயின் இங்கே என்ன ஆகும்? நமக்கு 1 இங்கே 2. ஸோ இதுக்கு மட்டும் நமக்கு என்ன ஆகும்? ஸ்பிளிட்டிங் சேஞ்ச் ஆகும். ரைட், போட்டாச்சு. எலக்ட்ரான்ஸ் நமக்கு எத்தனை இருக்கும்? P4 இல்லையா? ஆக்சிஜனுக்கு p ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 4 இருக்கும். ஸோ 2 ஆக்சிஜன் எடுத்திருக்கோம். அப்போ 2க்கும் சேர்த்து 4 4 8. அப்புறம் பண்ணிக்கலாம் 1 2 3 4 5 6 இங்கே என்ன ஆயிரும்? 7 8 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு பாண்ட் ஆர்டர் நான் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும்? பாண்ட் ஆர்டர் ஃபார் O2 தட் இஸ் ஈக்குவல் டு கவனிங்க மொத்தம் 6 6 மைனஸ் மேலே 2 இருக்குது டிவைட் பை 2 என்ன ஆயிரும்? 4/2 ஈக்குவல் 2. அப்போ பாண்ட் ஆர்டர் 2. இப்போ அடுத்து பாருங்கள் O2 ப்ளஸ். O2 ப்ளஸ்னால் ஒரு எலக்ட்ரானாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரானாக இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? பாண்ட் ஆர்டரில் 6 மைனஸ் 1ன்னு போட்டுருவீங்களா டிவைட் பை 2. அப்போ என்ன நமக்கு 2.5 ஆன்சராக வரும். அதே மாதிரி O2 மைனஸ்னால் ஒரு எலக்ட்ரான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? இது O2 இதில் மைனஸ்னால் இன்னொரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா. அப்போ என்ன ஆகும்? O2 மைனஸை பொறுத்த வரைக்கும் பாண்டிங்கில் 6 ஆன்டி பாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை 2. அப்போ என்ன ஆயிரும்? 3/2 தட் இஸ் ஈக்குவல் டு 1.5. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே நான் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ இங்கே ஓக்கும் நடுவில் என்ன இருக்கும்? O டபுள் பாண்ட் ஓன் இருக்கும். இதே வந்து O2 ப்ளஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும்? 2.5 தான் அந்த பாண்ட் இருக்கும். சரி, அதாவது O டபுள் பாண்ட் O இங்கே என்ன இருக்கும்? பாதி பாண்டு 2.5ல இருக்கும். இதே மாதிரி இங்கே 1.5ல வரும். ரைட்டா? பாண்ட் இந்த மாதிரி பாயிண்டில் வருமா சார்னா கண்டிப்பாக வரும். ரைட்டா? ஸோ அப்போ பாண்ட் ஆர்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. N2க்கு பார்த்தீங்கன்னா 3, O2க்கு 2, O2 ப்ளஸுக்கு 2.5, O2 மைனஸுக்கு 1.5. ரைட். தேங்க்யூ.